ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கரூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அமராவதி ஆற்றில் மணலல்ல போன 3 நபர்களுக்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூரிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அமராவதி ஆறு ஓடக்கூடிய ஆற்றுப்படுகை ஓரத்தில் 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது தங்கராஜ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2000 காலகட்டத்தில் இவங்களுடைய அப்பாவான சங்கிலி அப்படிங்கிற நபருக்கும் கிட்டான் அப்படிங்கிற நபருக்கும் இன்னொரு நபருங்க, மொத்தம் 3 பேருக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தங்கராஜனுடைய அப்பாவினுடைய பெயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கிலிங்க. 2000 காலகட்டத்தில் இந்த சங்கிலி அப்படிங்கிறவர் கூலி வேலை தாங்க செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ என்ன வேலைக்கும் கிராமத்தில் கூப்பிட்டாலும் போவாருங்க. அதே நேரத்தில் சங்கிலிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த தோட்டக்காரர் ஒருத்தருங்க, அவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டக்காரருடைய பெயர் வண்டிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, மாட்டு வண்டி வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால. அந்த வண்டிக்காரரும் சங்கிலியும் அடிக்கடி இரவு நேரத்தில் மணல்ல போவது வழக்கம்ங்க. 2000 காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, ஆற்று மணலினுடைய விலை இப்போதை விட அப்போது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுங்க. தங்கத்துக்கு நிகராக ஆற்று மணலினுடைய விலை போயிட்டு இருந்துச்சுங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால பெரும்பாலும் எந்த ஆற்றுப்படுகையிலையும் போய் மணல் அள்ள முடியாதுங்க, லாரி மற்றும் டிராக்டர் மூலியமாக. அப்படி மணல்ல போனாங்க அப்படின்னா லாரி சவுண்ட் மற்றும் டிராக்டர் சவுண்ட் வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக நைட்டு நேரத்தில் மாட்டு வண்டி கட்டி புதரமாக இருக்கக்கூடிய பகுதியில், வண்டி போகக்கூடிய பகுதியில் போய் ஆற்று மணலை திருடிட்டு வருவாங்க. அது திருட்டு வேலையாக இருந்தாலும் கூட மாட்டு வண்டியில் மணல் அள்ளி கொண்டு வந்தா தன்னுடைய குடும்பத்தையே அந்த கிராமத்தார் காப்பாற்றினாங்க. இதே மாதிரி தான் அந்த வண்டிக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கிலியினுடைய தோழர் வந்து அடிக்கடி சங்கிலியை நைட்டு நேரத்தில் கூப்பிட்டுட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றில் போய் மணல் அள்ளிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் சங்கிலி மற்றும் இந்த வண்டிக்காரர் 2 பேரும் மணலில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அந்த டைமில் காவல்துறையினருடைய ஸ்ட்ரிக்ட் ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால 2 பேர் போனால் பத்தாது, இன்னொரு நபரையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா சீக்கிரம் லோடு ஏற்றிட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்காக சங்கிலி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய கிட்டான் அப்படிங்கிற நபருங்க, அவரையும் கூப்பிட்டுட்டு மொத்தம் சங்கிலி, கிட்டான் மற்றும் வண்டிக்காரர் மொத்தம் 3 பேரும் சேர்ந்து நைட்டு ஒரு 11 மணி தோராயமாக வண்டி எடுத்துக்கிட்டு அமராவதி ஆற்றுப்படுகைக்கு போறாங்க. ஆற்றுப்படுகையில் போய் 1 மணி நேரத்தில் 3 பேர் இந்த காரணத்தினால மணல் அள்ளி போட்டாங்க. மணல் அள்ளிட்டு ஒரு வழியாக ஆற்றுப்படுகையிலிருந்து திரும்பி கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கிராமத்தை நோக்கி வரும்போது எப்படியோ காவல்துறை கண்காணிச்சு இவங்களை பிடிச்சிடுறாங்க வண்டியோடு சேர்த்து. அதற்கடுத்து வண்டி எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிடறாங்க. வண்டிக்கு அபராதம் மட்டும் இல்லாமல் எச்சரிக்கை பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க பெரிய தொகையை. அதற்கடுத்து வண்டிக்காரர் காவல்துறையினர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த வண்டியை திருப்பி கொண்டு வந்தாருங்க. இந்த நிகழ்விலிருந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் ஆற்று மணல் எடுப்பதற்கு இரவு நேரத்தில் போகாம தாங்க இருந்தாங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு பொருளாதாரத்தில் அப்படியே வீக்கான காரணத்தினால வேற வழி இல்லாமல் அந்த வண்டிக்காரர் மறுபடியும் அதே முடிவு எடுக்கிறாருங்க. என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக 7 நாள் கழிச்சு ஒரு நாள் இரவு நேரத்தில் இந்த சங்கிலி மற்றும் கிட்டான் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு நம்ம மணலில் போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனமே அப்படின்னு சொல்லும்போது இதற்கெல்லாம் பயந்தா ஒன்றும் பண்ண முடியாதா, நம்ம எப்படியாவது தப்பிச்சு மாற்றுப்பாதையில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் அறிவுரை சொல்றாருங்க. அதற்கடுத்து அதையெல்லாம் அக்செப்ட் பண்ண கிட்டான் மற்றும் சங்கிலி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பிரிக்கணும், பணம் வேணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த வண்டிக்காரரோடு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நைட்டு 11 மணி தோராயமாக வண்டி போயிட்டு இருக்கக்கூடிய வழிப்பாதையை தவிர்த்து வேறொரு வழிப்பாதையில் வண்டிக்காரர் செலுத்திட்டு இருக்காருங்க. அப்போது இந்த சங்கிலி அப்படிங்கிறவர் என்னங்க எப்போதும் மணல் எடுக்கக்கூடிய பகுதியில் போகலியாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போது வண்டிக்காரர் சிரிச்சுக்கிட்டே, அதனால தான் மாற்றுப்பாதை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன், இங்கே மறுபடியும் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறையினர்
வேவு பார்த்துட்டு இருப்பாங்க, பிடிச்சிருவாங்க. அதனால் வேறொரு இடத்துல எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். காலையிலேயே போய் மணல் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க. அதற்கடுத்து சங்கிலி மற்றும் கிட்டான் 2 பேரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு புதிய இடத்துக்கு போகக்கூடிய காரணத்தினால காவல்துறையினர் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து சந்தோஷமாக வண்டி போயிட்டு இருக்குங்க. அவங்களுடைய கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு குறுக்கு வழி பாதையில் புதர் ரெண்டி இருக்கக்கூடிய கருவேல மரக்குள்ள அந்த வண்டி போகுதுங்க. அதை பார்த்த உடனே சங்கிலிக்கு டக்குன்னு அந்த இடம் எது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டாருங்க. அது என்ன இடம் அப்படி சொல்லி பார்த்தா இவங்களுடைய கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வேறொரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகைங்க. அந்த ஆற்றுப்படுகையில் வண்டி போன உடனே வண்டிக்காரர்கிட்ட சங்கிலி பயத்தோடு கேட்குறாருங்க, இந்த சைடு வேண்டாம், நிறைய அப்நார்மல் அமானுஷ்யமான விஷயங்கள் இந்த ஏரியாவில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ளூர்காரங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி அடித்து சொல்கிறாருங்க. ஆனால் வண்டிக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் நம்மளுக்கு நல்லது, இந்த ஏரியாவில் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் காவல்துறையினரே வர பயப்படுவாங்க, கண்டிப்பாக இந்த ஏரியாவில் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதரா, நம்ம தைரியத்தோடு சுலபமாக போய் மண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி மற்றும் கிட்டான்கிட்ட வண்டிக்காரர் சமாதானப்படுத்துறாருங்க. அதுவும் சரியான யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க இவங்க 2 பேரும் சேர்த்து. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஏரியாவில் பகல் டைம்லேயே உள்ளூர்காரங்க யாரும் போக மாட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த வண்டி போகக்கூடிய வழிபாதை முழுவதுமே கருவேல மரங்கள் தாங்க. எப்போதுமே அந்த ஆற்றுப்படுகை ஓரத்தில் கருவேல மரங்கள் அண்டி போய் தாங்க கிடக்கும். அதே மாதிரி தான் இவங்க போகக்கூடிய வழிபாதையிலையும் இருக்குங்க. அதற்கடுத்து அந்த கருவேல மரக்குள்ள கொஞ்சம் தூரம் போன உடனே டக்குன்னு ஒரு பர்டிகுலர் இடம் வந்த உடனே சங்கிலி வண்டியை நிறுத்த சொல்கிறாருங்க. வண்டியை நிறுத்துற உடனே வண்டிக்காரர்கிட்ட சங்கிலி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே சைடில் பாருங்கள் ஒரு சின்ன கோயில் இருக்குது, அந்த கோயிலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே ஏற்கனவே நிறைய மரணங்கள் மற்றும் அப்நார்மலாக அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதியில் காவல் தெய்வமாக இந்த கோவிலை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே கும்பிட்டு போவதான் உள்ளூர்காரங்களுடைய வழக்கம், நம்மளும் கும்பிட்டு போகலாம், நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால வண்டிக்காரரும் சிரிச்சுக்கிட்டே, இதை நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன்டா, ஏற்கனவே கற்பூரமெல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பேர் சீலக்காரி அம்மன் அப்படி சொல்லக்கூடிய தெய்வம்ங்க. அந்த சீலக்காரி அம்மன் அப்படிங்கிற அந்த தெய்வம் தான் அந்த ஆற்றுப்படுகை மொத்தமும் காவல் தெய்வமாக இருக்குதுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட உள்ள நுழைஞ்சு எந்த பொருள் எடுத்தாலும் கேட்டுட்டு தாங்க போகணும். அந்த தெய்வம் தான் நம்மளை காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்பிக்கைங்க. அதே நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த 3 பேரும் அந்த சீலக்காரியம்மன் கோவில் முன்னாடி கற்பூரத்தை ஏற்றி வேண்டாங்க. சங்கிலி மனமுருக வேண்டாருங்க. புதிதாக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் உன்னை நம்பிதான் சாமி வந்திருக்கோம், இந்த ஆற்று மணலில் எடுத்துகிட்டு போனதான் எங்களுடைய வீட்டில் அடுப்பெரியும், அதனால் நீ தான் பத்திரமா எங்களை எடுத்து போய் வீட்டில் மறுபடியும் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு மனமுருக வேண்டிட்டு 3 பேரும் மறுபடியும் வண்டி எடுத்துட்டு ஆற்றுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீலக்காரியம்மன் கோவிலிருந்து மறுபடியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போன உடனே அந்த காவிரி ஆற்றுப்படுகை உரம் வந்துருச்சுங்க. அதற்கடுத்து அந்த ஆற்றுப்படுகையில் பார்த்த உடனே அணைக்கட்டு பகுதியில் தாங்க மணல் நிறைய இருக்குது சைடில். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆள் அளவுக்கு தண்ணி அணைக்கட்டில் நிரம்பி இருக்குங்க. சைடில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் மணல் நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால அதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் பகல்லையே பார்த்துட்டு போயிருக்காருங்க. அதற்கடுத்து வண்டிக்காரர் சேஃபாக அந்த பர்டிகுலர் இடத்துல மாடுகள் எடுத்து போய் வண்டியோடு நிறுத்திட்டு கீழே இறங்கி மணல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போதுமே இவங்க மணல் எடுக்க போனாங்க அப்படின்னா 3 பேர் இருந்தாலும் கூட 1 மணி நேரம் ஆகுங்க. என்ன காரணம் அப்படின்னா, தண்ணீர், அதாவது இந்த அணைக்கட்டு இருக்கக்கூடிய தண்ணீர் பகுதியில் சைடில் தான் ஈரத்தோடு மண்ணை அங்கிருந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மண் எடுத்துகிட்டே இருக்கும்போது பாதி வண்டி ஏற்றுனாவே உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருங்க. அதற்கடுத்து ஒரு தேநீர் குடிச்சாதான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குங்க. அந்த காரணத்தினால இரவு நேரத்தில் மணல் எடுக்க போகும்போது எப்போதும் தேநீர் குடுவை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீ பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க. வர்றதுக்குள்ளேயே ஆறி போயிடும் இல்லையா, அதனால் எப்போது டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களோ அப்போது அங்கே இருக்கக்கூடிய சருகெல்லாம் பற்ற வச்சு டீயை சூடு பண்ணி குடிப்பாங்க. அதற்கடுத்து மீதம் இருக்கக்கூடிய பாதி மணலையும் ஏற்றிட்டு வீட்டுக்கு வருவதாங்க வழக்கம். அதே மாதிரி தான் அன்றைய நாளும் தேநீர் எடுத்துட்டு அந்த வண்டி எடுத்து போய் நிறுத்திட்டு மணலை பார்த்தீங்கன்னா அள்ளி வண்டியில் போட்டுட்ருக்காங்க. வண்டியில் சங்கிலி அப்படிங்கிற நபர் தாங்க மேலே நின்றுட்டு இருக்காரு. வண்டிக்காரரும் கிட்டான் அப்படிங்கிற 2 நபர்களும் சேர்த்து காரச்சட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம இரும்பு சட்டின்னு சொல்லலாம். இரும்புல ஒரு சட்டி மாதிரி செஞ்சுருப்பாங்க, அதில் தான் மண்வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா மணலை நிரப்பி வண்டியில் ஏற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி வண்டிக்காரரும் கிட்டானும் மணலை அள்ளி போட்டுவிட்டு சங்கிலி கிட்ட கொடுக்குறாங்க. சங்கிலி வண்டியிலே நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காருங்க வண்டியில். இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 லோடு ஏறிடுச்சுங்க. அதற்கடுத்து 3 பேர்த்துக்கும் டயர்டான காரணத்தினால டீயை போய் சூடு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரர் கிட்டான் கிட்ட சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டான் என்ன பண்ணுறாருன்னா, வண்டியில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டீ குவளை எடுத்துக்கிட்டு நேராக பண ஓலைகள் எங்கேயாவது கிடைக்குதா தீப்பத்தை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாருங்க. அதற்கடுத்து தேடுவதற்கு முன்னாடியே உடம்பு முழுவதும் இந்த ஈரமண் அப்படியே ஒட்டி இருக்கும் உடம்புல. அந்த காரணத்தினால அந்த அணைக்கட்டில் போய் லைட்டாக பார்த்தீங்கன்னா கை கால் அலம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டான் பார்த்தீங்கன்னா தனியாக போய் தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியில் கை கால் அலம்பிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் இந்த சங்கிலி மற்றும் வண்டிக்காரர் 2 பேரும் வண்டிக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க. சீக்கிரம் கை கால் அலம்பிட்டு சூடு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டான் அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அணைக்கட்டு பகுதியில் போய் கீழே குனிஞ்சு கை காலெலாம் அலம்பிட்டு இருக்காருங்க. அலம்பிட்டு இருந்த ஒரு டக்குன்னு ஒரு பயங்கர கூச்சலிடுறாருங்க.
கூச்சலிட்ட உடனே பயந்து போனாங்க வண்டிக்கு பக்கத்தில் நின்றக்கூடிய சங்கிலி மற்றும் வண்டிக்காரர் 2 பேருமே. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள அந்த அணைக்கட்டிலிருந்து ஒரு 2 அடி தள்ளி போய் விழுந்து கீழே வந்து வலிப்பு வந்த மாதிரி தூடுறாருங்க. இதை பார்த்த உடனே சங்கிலி மற்றும் வண்டிக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிட்டான் பக்கத்தில் ஓடி போன உடனே கிட்டானுடைய அந்த கண் விழிகள் அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கருவிழி உள்ள போயிருச்சுங்க. வெள்ளை விளையேறு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாயெல்லாம் நுரதள்ளிட்டு ஒரு கை மற்றும் கால் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு வந்த மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வரைக்கும் கிட்டானுக்கு அப்படி வந்ததை இந்த சங்கிலி அப்படிங்கிறவர் பார்க்கவே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுவயதிலிருந்தே இந்த கிட்டான் அப்படிங்கிறவர் நல்ல பழக்கங்க, சொந்தக்காரர் வேற. வலிப்பு நோயெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. எவ்வளவு பண்ணியும் கூட கிட்டான் வந்து நார்மலாகவே இல்லைங்க. அப்போது சங்கிலி என்ன பண்றாருன்னா வண்டிக்காரர்கிட்ட காரச்சட்டியை கொண்டு வந்து, அது இரும்புல தான் இருக்கும், இரும்பை கொண்டு வந்து கையில கொடுங்க, வலிப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால நின்று அப்படின்னு சொல்லிட்டு மடியில சங்கிலி கிட்டானை படுக்க வச்சுட்டு வண்டிக்காரர்கிட்ட சொல்றாருங்க. வண்டிக்காரர் வேக வேகமா ஓடி போய் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சட்டியை கொண்டு வந்து வலிப்பு வந்துட்டு இருக்கக்கூடிய கிட்டானுடைய கையில வைக்க ட்ரை பண்றாருங்க. கையில வச்ச அடுத்த நொடியேங்க வலிப்பு வந்து துடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கிட்டான் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு அந்த இரும்பு சட்டியை தூக்கி வேகமா வீசுறாருங்க. வீசின அடுத்த நொடியே மிரண்டு போயிட்டாங்க சங்கிலி மற்றும் வண்டிக்காரர் 2 பேருமே. என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தா அவர் வீசின தோரணையே வேற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த இரும்பு சட்டி நல்ல வெயிட்டாக தாங்க இருக்கும். ஒரு நார்மல் பர்சன் தூக்கி வீசினா ஒரு 10 அடி தூரத்துக்கு தான் தூக்கி வீச முடியும். ஆனால் அவர் வீசினது அப்படியே ஆகாயத்தில் பறந்து ஒரு 20 அடி தூரம் அப்படியே பறந்து போய் ஒரு கருவேலங்காட்டு புதர் இருக்குன்னு சொல்லல, அந்த புதர் சைடு விழுந்த மாதிரி அவ்வளோ வேகமாக போகுதுங்க. இதை பார்த்த உடனே 2 பேரும் நடுநடுங்கி போயிட்டாங்க வண்டிக்காரர் மற்றும் சங்கிலி. அதற்கடுத்து மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அதே சமயத்தில் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே மாடுகள் வந்து அப்படியே வண்டியோடு நின்றுச்சுல, டக்குன்னு தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி மாடுகள் முன்னாடி மூவ் ஆகுதுங்க. அங்கே போச்சு அப்படின்னா புத மண்ணு மாதிரி இருக்குதுங்க. வண்டி போய் சிக்கிச்சு அப்படின்னா எடுக்கவே முடியாது. வண்டிகள் மூவ் பண்ணாலும் நாக்கு தள்ளு முடிய வெளியே வண்டி வராது. ஸோ உடனே வண்டிக்காரர் அதை நோட் பண்ணிட்டாருங்க. மாடுகள் வேற முன்னாடி மூவ் ஆகுது, அந்த பள்ளத்துக்குள்ள போச்சு அப்படின்னா வண்டி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே வேகமா சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளை போய் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டான மடியில் படுக்க வச்சுட்டே கத்துறாருங்க. வண்டிக்காரர் வேகமா மாடுகளை கண்ட்ரோல் பண்ண முன்னாடி ஓடி போய் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாருங்க. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியும் அவரையும் தள்ளிட்டு மாடுகள் முன்னோக்கி அந்த புதக்குழிமா இருக்கக்கூடிய மணல் சைடே இழுக்குதுங்க. அதற்கடுத்து அவனை அப்படியே போட்டு வாடா, வண்டி மாட்டிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வண்டியை நல்ல இடத்துல வச்சுட்டு அப்புறம் போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க வண்டிக்காரர். அப்படி சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் மடியில் படுக்க வச்சிருந்த கிட்டான் அப்படியே போட்டு வேகமாக வண்டி பக்கத்தில் கிட்டான் ஓடுறாருங்க. ஓடி போய் 2 பேரும் சேர்த்து மாடுகள் அப்படியே பிடிச்சி ஒரு சைடு பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே ஒரு டர்னில் திரும்பிக்கிச்சு. அதற்கடுத்து வண்டியை ஒரு சேஃபான ஜோன் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. நிறுத்திக்கிட்டு அதற்கடுத்து வண்டிக்காரர் மாடுகளை சமாதானப்படுத்தி தடை விட்டுட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டான போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி அதை கண்ட்ரோல் பண்ணி மாடுகளை கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டு கீழே இறங்கி மறுபடியும் கிட்டானை நோக்கி ஓடுறாருங்க. பக்கத்தில் ஓடி போய் பார்த்த உடனே கிட்டானுக்கு ஒரு 5 அடி தூரம் தாங்க போயிருப்பாரு. டக்குன்னு அதே இடத்துல ஸ்டன் ஆகி நின்ட்டாருங்க இந்த சங்கிலி அப்படிங்கிறவரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் வண்டியில் உட்காந்துட்டே கேட்குறாருங்க, சங்கிலி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எந்த பதிலும் பேசாம பிரம்ம பிடிச்ச மாதிரி சங்கிலி நிற்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் வண்டியை ஒரு சேஃபான இடத்துல நிப்பாட்டிட்டு பக்கத்தில் வந்து பார்க்கும்போது 2 பேத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்குங்க. இந்த வலிப்பு வந்து துடிச்சிட்டு கூடிய கிட்டான் பக்கத்திலேயே தலைமேட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண்மணிங்க, ஒரு 30 to 32 வயசு இருக்குங்க. நல்ல சாரி மற்றும் ஜாக்கெட் ஃபுல்லாக நனைஞ்சு அப்படியே தொப்பன்னு ஈரத்தில் வந்து காக்கா வலிப்பு விழுந்திருக்கக்கூடிய கிட்டான் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு ஆக்ரோஷமாக பார்த்துட்டு இருக்குங்க. இந்த தோற்றத்தை பார்த்த உடனே 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. என்னடா இப்படி ஒரு பெண்மணி இந்நேரத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த ஆற்றுப்படுக்கை ஓரத்தில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண்மணி வர வாய்ப்பே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொப்பன்னு நினைச்சு வலிப்பு வந்த கிட்டான் பக்கத்தில் அப்படியே ஆக்ரோஷமாக நிற்கிறத பார்த்துட்டு மிரண்டு போய் வேகமாக வண்டிக்கு ஓடி வந்துட்டாங்க. வண்டிக்கு ஓடி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உற்று பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆன்மாவையும் கிட்டானையும். அந்த நேரத்திலையும் வலிப்பு வந்து நிற்காம நுரை தள்ளிக்கிட்டே அந்த ஆன்மாவை வந்து கிட்டான் பார்த்துட்டே இருப்பாருங்க. அதற்கடுத்து பக்கத்தில் நின்று அந்த ஆக்ரோஷமான ஆன்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா டக்குன்னு கிட்டானுடைய கழுத்து மேலே அந்த ஆன்மாவுடைய காலை தூக்கி வைக்கிற மாதிரி ட்ரை பண்ண பார்த்துச்சுங்க. அப்போதே சங்கிலி வந்து உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. புள்ளக்குட்டிக்காரனுங்க, அவனை விடக்கூடாது, நம்ம போய் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு கீழே குதிக்கிறாருங்க. கீழே குதிச்ச உடனே சுதாரிச்சுக்கிட்ட வண்டிக்காரர் பக்கத்தில் போனால் உனக்கும் ஆபத்துரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வண்டிக்காரருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் சிங்க் ஆகுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வண்டிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால நபர்கள் ஒரு கிரீன் கலரில் பெல்ட் கட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பெல்ட்டில் மாட்டினுடைய லாடம்னு சொல்லுவாங்க, மாட்டினுடைய காலில் அடிப்பாங்க. அந்த லாடம் வந்து பல தெய்வத்தினுடைய ஆற்றலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீடுகளில் அந்த பயன்படுத்தின லாடத்தை வீட்டுக்கினுடைய நிலைவாசலில் அடிச்சு வச்சிருப்பாங்க, கெட்ட சக்திகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அப்படி பண்ணுவாங்க. அதே லாடத்தை தான் இந்த மாட்டு வண்டிக்காரர் வச்சிருக்காருங்க. இவர் நைட்டு நேரத்தில் அங்கங்கே மணல் எடுக்க போகக்கூடிய காரணத்தினால எதுவும் நம்மளுக்கு தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாடத்தை வச்சிருக்காருங்க. அப்போது அந்த லாடத்தினுடைய ஞாபகம் வந்த உடனே சங்கிலி கிட்டானை காப்பாற்றுவதற்காக ஓடுறதுக்குள்ளேயே டக்குன்னு அந்த பெல்ட்டிலிருந்து லாடத்தை எடுத்துக்கிட்டு
அந்த கிட்டான் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வீசிட்டாருங்க வண்டிக்காரர் வண்டியில் நின்றுக்கிட்டே. அப்படி வீசின அடுத்த செகண்டே அந்த லாடம் கரெக்டாக கிட்டானுடைய தலை பக்கத்தில் போய் விழுந்துருச்சுங்க. விழுந்த உடனே அங்கே நின்றுட்டு இருந்த அந்த பெண்மணி மாதிரி இருந்த உருவம் சர்ன்னு ஒரு வீரியமாக ஒரு சத்தத்தை போட்டுக்கிட்டு கிட்டான்றது ஒரு 2 அடி 3 அடி பின்னாடி தள்ளிக்கிச்சுங்க. அதற்கடுத்து இதுதான் சமயம், அந்த லாடத்துக்கு அது பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த வண்டிக்காரர் என்ன பண்ணுறாருன்னா பெல்ட் இருந்த இன்னொரு லாடத்தையும் எடுத்துக்கிட்டே பக்கத்தில் வலிப்பு வந்திருக்கக்கூடிய கிட்டான் பக்கத்தில் நெருங்கி கையில் வச்சுக்கிட்டே வர்றாருங்க லாடத்தை. அப்படி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வரவே அந்த பெண் மாதிரி நின்றுட்டு இருந்த உருவம் அணைக்கட்டில் 2 ஆள் அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொன்னல, அந்த அணைக்கட்டுக்குள்ளே பின்னாடி கால் எடுத்து வச்சுட்டு அப்படியே பின்னாடி சைடே போய் உள்ளே போய் அணைக்கட்டுடைய நடுவில் தண்ணிக்குள்ளே நின்றுச்சுங்க. அதற்கடுத்து அதனுடைய இடுப்பு பகுதியிலிருந்து மேலே மட்டும் தாங்க தெரியுது. அதற்கடுத்து இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 லாடம் வச்சிருக்காருல, ஒரு லாடத்தை அந்த ஆன்மா தண்ணிக்குள்ளே நிற்கக்கூடிய பகுதியை நோக்கியே மறுபடியும் வீசுறாருங்க. அப்படி வீசின அடுத்த செகண்டே டக்குன்னு உள்ள தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிட்டு அப்படியே மறந்துருச்சுங்க. அதற்கு அடுத்த நொடியே அங்கிருந்து ஏதோ ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய சத்தம், அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. ஏன்னா இப்போதும் ஒரு பெண்மணி மாதிரி இருக்கக்கூடிய உருவத்திட்டு தப்பிச்சோம், இப்போ குழந்தை அழுகக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விடவடத்து போயிட்டாங்க. அப்போதும் இந்த கிட்டான் அப்படிங்கிற நபர் வலிப்பு வந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. அதற்கடுத்து கையில் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு லாடத்தை எடுத்து அவருடைய கையில் வச்ச உடனே ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாருங்க. ஆனால் மயக்கம் போட்டாரு. அப்போது சங்கிலி பார்த்தீங்கன்னா இவனை எப்படியாவது காப்பாற்றிட்டு இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடலாம், நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த ஏரியாவுக்கு வர வேணாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் திட்டுறாருங்க. அப்படி பேசிக்கிட்டே கீழே படுத்து கிடக்கக்கூடிய கிட்டான தூக்கி தோல்ல போட்டு சங்கிலி நேராக வண்டிக்கு பக்கத்தில் வண்டியில் படுக்க வைக்கிறாருங்க. அந்த மணல் ஏற்கனவே பாதியிலோடு இருக்குல்ல, அந்த மணலில் படுக்க வைக்கிறாருங்க, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வண்டிக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லையா, அந்த காரச்சட்டியை கிட்டான் வலிப்பு வரும்போது தூக்கி வீசினார்ல, ஒரு கருவேலம் புதற்குள்ளே போய் விழுந்துச்சுல, அந்த காரச்சட்டியை தேடி அவர் பாட்டு போறாருங்க. ஐயோ எங்கேயா போற அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி கேட்கும்போது, இரியா அது புது காரச்சட்டி நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்பத்தனமா அந்த காரச்சட்டியை தேடி அந்த புதற்குள்ளே போறாருங்க. போனவர் சீக்கிரம் வந்துரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டான படுக்க வச்சுட்டு அந்த வண்டியிலேயே நின்றுட்டு இருக்காருங்க. அந்த டைமில் அந்த காரச்சட்டியை தேடி போன வண்டிக்காரர் திடீர்னு மறுபடியும் அலறல் கூச்சத்தை எழுப்புறாருங்க. ஏன்னா அவர் அலறல் கூச்சத்தை எழுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சங்கிலி ஓடுறாருங்க. ஓடி போய் பார்க்கும்போது கிட்டானுக்கு என்ன நடச்சோ அதே மாதிரிங்க இந்த வண்டிக்காரர் பார்த்தீங்கன்னா அந்த காரச்சட்டியை தேடிட்டு இருந்தார்ல, ஒரு பர்டிகுலர் புதரமாக இருக்கக்கூடிய பகுதியில் காக்கா வலிப்பு வந்த மாதிரி எப்படி கிட்டானுக்கு நினைச்சோ அதே மாதிரி கீழே விழுந்து கிடந்து வலிப்பு இழுத்துட்டு இருக்காருங்க. அவரை போய் பார்க்கும்போதும் அவருடைய கண்களும் அப்படியே வெள்ளப்பட்ட மாதிரி கருவிலியே இல்லைங்க. மேலே கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சுங்க, நுரை தள்ளிட்டு துடிச்சிட்டு இருக்காரு. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போதுதான் சங்கிலிக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க. கண்டிப்பாக அந்த பெண்மணியினுடைய ஆர்த்தி மறுபடியும் வந்துருச்சாட்டுக்கு, எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சுற்றி பார்க்குறாருங்க. சுற்றி பார்க்கும்போது அந்த காரச்சட்டி விழுந்த அந்த இடத்துல அந்த பெண்மணிங்க மறுபடியும் தொப்பன ஈர துணியோடு ஆக்ரோஷமாக நிற்குதுங்க. அதை பார்த்த உடனே சங்கிலிக்கு உச்சக்கட்ட பயம் வந்துருச்சுங்க. இனிமேல் நம்ம நின்னோம் அப்படின்னா அவரையும் ப்ரொசஸ் பண்ணிடுச்சு, கிட்டான ஏற்கனவே ப்ரொசஸ் பண்ணிடுச்சு, நம்மளையும் போட்டு தலை தான் இப்படி பண்ணுதாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அலறி எடுத்துட்டு அங்கேருந்து ஓட்டம் முடிச்சு நேராக அந்த கருவேலம் புதர்களில் ஓடி அந்த சீலக்காரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, காவல் தெய்வம், அந்த கோவில் பக்கத்தில் நின்றுட்டாருங்க. நின்றுட்டு அந்த கோவிலை பார்த்து மனமுருகி அழுகிறாருங்க. உன்னை வேண்டிட்டு தானே போனோம், நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக தானே மணல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், நீ இருந்தும் இப்படியெல்லாம் நடக்குதே, அவங்க 2 பேரும் புள்ளக்குட்டிக்காரங்க, காப்பாத்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலக்காரியம்மன் கோவில் முன்னாடி அழுகிறாருங்க. அந்த கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில்லாம் இருக்காதுங்க, ஒரு ஆர்ச் மாதிரி இப்படி கட்டி சிவலிங்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கல் மாதிரி வச்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சிருப்பாங்க. அதுதான் சீலக்காரியம்மனுடைய தெய்வம், அப்படி தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்கமாக இருக்கக்கூடிய சீலக்காரியம்மனுடைய சிலையை சுற்றி ஒரு சிவப்பு கலர் பட்டு சேரியை கட்டி விட்டுருப்பாங்க. பூஜை பண்ணும்போதெல்லாம் சிவப்பு கலர் பட்டு சேரி தான் கட்டுவது வழக்கம். ஸோ அந்த கோவில் முன்னாடி உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகிறாருங்க. நீ தான் காப்பாற்றணும், அவங்க 2 பேரும் வராமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாருங்க. அப்படி அழுதுட்டு அந்த சீலக்காரியம்மனை மனமுருகி வேண்டுன காரணத்தினால ஒரு 5 நிமிடம் தாங்க இருக்கும். சடனாக பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அந்த பெல் அடிக்கக்கூடிய சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி வண்டிகளுக்கு பெரும்பாலும் கிராமத்தில் அலங்காரம் பண்ணுவதற்காக கழுத்தில் மணி கட்டி விட்டுருப்பாங்க மாடுகளுக்கு. அந்த மாடுகளினுடைய பெல் சத்தம் தாங்க அது. அதற்கடுத்து என்னடா மாடுகள் வரக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா வண்டியோடு சேர்த்து கோவில் முன்னாடி அப்படியே அசை போட்டுவிட்டு அந்த மாட்டு வண்டி நின்றுக்குச்சுங்க. அதற்கடுத்து வேகமாக ஆர்வத்தோடு வண்டியில் போய் பார்க்கும்போது கிட்டான தானே இவர் சங்கிலி தூக்கி வண்டியில் போட்டிருந்தாரு. ஆனால் வண்டிக்காரரை பார்த்தீங்கன்னா அந்த புதர் சைட்லேயே விட்டுட்டு வந்துட்டாரு. வலிப்பு வண்டியில் அவர் தூக்கி போடல. ஆனால் இப்போது 2 பேரும் சேர்த்து அந்த வண்டியில் மயக்கம் போட்ட மேனிக்கு படுத்து கிடக்குறாங்க. சுயநினைவற்ற நிலையில் அன்கான்சியஸாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே சங்கிலிக்கு சந்தோஷம் இருந்தாலும் குழப்பம் ஆயிடுச்சுங்க. கிட்டான தானே நம்ம வண்டியில் தூக்கி போட்டோம், வண்டிக்காரர் அந்த புதரில் தானே துடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு, அந்த பெண்ணினுடைய ஆன்மாங்க நின்றுச்சு, எப்படி வண்டியில் தூக்கி யார் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அப்போது இவங்க மயக்கம் போட்டுக்கூடியதை நினச்சி வேகமாக அந்த சீலக்காரியம்மன் சிலைக்கு பக்கத்தில் வராருங்க.
நெத்தியில் வந்து குங்குமம் சந்தனம் எப்போதும் பூஜை பண்ணுவது வழக்கங்க. நெத்தியில் வச்சு விட்டுருப்பாங்க பெருசா. அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் எடுத்து 2 பேரும் வண்டியில் மணலோடு சேர்த்து படுத்து கிடக்குறாங்கல்ல, அதை தூக்கி இப்படி தூவுறாருங்க. தூவன அடுத்த செகண்டே இந்த வண்டிக்காரரும் சரிங்க கிட்டானும் சரி நார்மலான நிலைக்கு வந்து மயக்க நிலையிலிருந்து எந்திரிச்சிட்டாங்க. அப்போதுதான் இன்னொரு அதிசயம்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வண்டிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசப்பட்ட அந்த இரும்பு சட்டியை தேடி தானே போனாரு. அந்த இரும்பு சட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக அதில் இருக்குங்க. மம்முட்டி எல்லாமே கீழே தான் இருந்துச்சு. எல்லாமே எடுத்து வண்டியில் வச்சு இங்கே வந்து வண்டி நிற்குதுங்க. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க சங்கிலி அப்படிங்கிறவர். ஏற்கனவே கிட்டான வண்டியில் தூக்கி நான் தான் போட்டேன், நீ எப்படியா வந்த, அந்த புதர் சைடு வந்து துடிச்சிட்டு கிடந்தையே, அந்த ஆன்மாவும் பக்கத்தில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடச்சுனே தெரியலடா, நீ ஓடுறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு பயந்துக்கிட்டு அதற்கடுத்து சிகப்பு கலர் சேரி கட்டின ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தரதரன்னு நீ இழுத்துட்டு ஆகாயத்தில் தூக்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தென்படுச்சு. என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. அதற்கு பின்பு தண்ணி தெளிச்சு நீ எழுப்பினதான் பார்த்தேன், இப்போ இங்கே இருக்கோ அப்படின்னு சொல்றாருங்க. அதை சொன்ன உடனே புரிஞ்சிருச்சுங்க, இந்த விஷயங்கள் அனைத்தையும் செய்தது சங்கிலி அப்படிங்கிற இந்த நபர் சீலக்காரியம்மன் கிட்ட காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுன காரணத்தால் அந்த அம்மனே இந்த விஷயத்தை எல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தும் வகையில் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயமே நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க மணல் எடுக்க போலாம்னு சொல்லிட்டு உள்ள போகும்போதே கற்பூரம் ஏற்றும் போது அந்த சிலைக்கு சுற்றி சிவப்பு கலர் பட்டு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்காக சுற்றி வச்சுருந்தாங்க. அந்த சிகப்பு பட்டு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வண்டிக்காரருடைய கையில் இருக்குங்க. அந்த பட்டு வண்டிக்காரருடைய கையில் பார்த்த உடனே புரிஞ்சிச்சுங்க, இதை செய்தது சீலக்காரியம்மன் அப்படிங்கிற இந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்டு நம்ம போகும்போது சாமியினுடைய சிலையில தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது உன் கையில் இருக்கேயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே 3 பேர்த்துக்கும் புல்லரிச்சுட்டாங்க. அதற்கடுத்து மனமுருக வேண்டிட்டு இந்த இடத்துல இனிமேல் நிற்க வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கிருந்து வண்டியை கட்டிட்டு அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. கிராமத்துக்கு வந்து சேர்ந்த உடனே சீலக்காரியம்மனை மனமுருகி மனசார வேண்டாங்க. நீ இல்லை அப்படின்னா ஆத்தா நாங்கள் 3 பேருடைய உயிரும் பறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நிம்மதியோடு வீட்டில் போய் தூங்குறாங்க. நைட்டு தூங்குனவங்க காலையில் எந்திரிச்ச உடனே 3 பேரும் சேர்ந்து நம்மளை காப்பாற்றின அந்த தெய்வத்துக்கு அபிஷேக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து குடும்பத்தோடு அங்கே கிளம்புறாங்க. சீலக்காரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுப்படுகை இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு வண்டியோடு கட்டி போயிட்டு இருக்கும்போது நிறைய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுடைய பூசாரியும் அங்கே இருக்காருங்க. அந்த பூசாரியை பார்த்துட்டு அந்த அபிஷேக பூஜை எல்லாம் பண்ணிட்டு நீங்க புதுசா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி கேட்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த கோவில் கிடையாதுங்க. இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வேற ஒரு கிராமத்தை சேர்ந்த கோவில். ஸோ அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான். நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நாங்கள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க, நைட்டு வந்து மணலில் வந்தோம், இப்படி ஒரு பெண்ணினுடைய ஆன்மா எங்களை கொல்ல பார்த்துச்சு, அதற்கடுத்து சீலக்காரியம்மன் தான் எங்கள் 3 பேர்த்தையும் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் பிசுறு விடாமல் சொல்லியிருக்காங்க. இதை அனைத்தையும் அங்கே இருந்த பக்தர்கள் காது கொடுத்து கேட்டு மெய் சிலுத்து போயிட்டாங்க. அதற்கடுத்து இந்த பூசாரி சொன்ன விஷயத்தை கேட்டு இன்னும் இவங்களுக்கு படபடப்போடு ஆச்சரியமுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சீலக்காரியம்மன் அப்படிங்கிற இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த லோக்கல் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆற்றுப்படுகையில் எக்கச்சக்கமான மரணங்கள் நடந்திருக்குங்க. இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் நைட்டு இந்த 3 பேரும் பார்த்த அதே பெண்ணினுடைய துஷ்ட ஆன்மாவுடைய வேலை தாங்க. எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த 30-32 வயது அந்த பெண்ணினுடைய ஆன்மா மாதிரி பார்த்தாங்கல்ல, அந்த பெண் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த பூசாரி தங்கி இருக்கக்கூடிய அந்த உள்ளூரை சேர்ந்த பெண்மணி தாங்க. 32 வயது இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயதுல ஒரு கை குழந்தை இருந்திருக்குங்க. அவருடைய வீட்டுக்காரர் எப்போதும் டெய்லி கூலி வேலைக்கு போறவர் தாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் வந்து ஆறு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கதான் வந்து துணிகளை துவைப்பது வழக்கங்க. அதே மாதிரி 15 வருடங்களுக்கு முன்னாடி அந்த 32 வயது இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய 4-5 வயது குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு அழுக்கு துணியெல்லாம் கொண்டு வந்து அங்கே துவைச்சிட்டு இருக்காங்க. இவங்க மணல் எடுத்து அதே அணைக்கட்டு பகுதியில் துவைச்சிட்டு இருக்கும்போது உச்சி வெயில் நேரம்ங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆற்றுப்படுகை முழுவதும் கருவேல மரங்கள் தானே. அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த டைமில் அந்த கருவேல மரங்கள் பகுதியில் வந்து நிறைய சமூக விரோதிகள் இருந்தாங்களாமங்க. பட்டசாராயம் விற்பது, சூது விளையாடுவது, இந்த மாதிரி நிறைய வெளியூர்கார நபர்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் கள்ளச்சாராயம் குடிப்பதற்காக அந்த கருவேலம்பர புதர்கள் பக்கத்தில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க. போதை தலக்கேறிய அந்த 4 பேரும் இந்த 32 வயது இருக்கக்கூடிய பெண்மணி வந்து குழந்தையோடு துணி துவச்சிட்டு இருக்கக்கூடியதை பார்த்துட்டு தாய்மையோடு இருக்கக்கூடிய அந்த பெண் அப்படிங்க கூட பார்க்காம அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எடுத்து போய் அந்த கருவேலம்பர புதர்களை வச்சு சீரழிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவில் அப்போது அந்த பெண் மட்டும் தாங்க இருந்திருக்காங்க. கத்தி கூச்சலிட்டும் யாருக்கும் கேட்கல. அதற்கடுத்து அந்த 4 பேரும் அந்த பெண்ணை செய்யாத கொடுமையெல்லாம் செஞ்சு வெளியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திட்டம் திட்டுறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 4 வயது குழந்தையும் இந்த 32 வயது கூடிய பெண்மணியும் 4 பேரும் சேர்ந்து அந்த அணைக்கட்டு இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள நடு தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வலுக்கட்டாயப்படுத்தி உள்ள முக்கிய கொண்டுட்டாங்க. இவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தண்ணி ஆழம் தெரியாமல் உள்ள விட்டு தண்ணினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் நம்பணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த 4 பேரும் அந்த 4 வயது குழந்தையும் அந்த தாயையும் எடுத்து போய் அணைக்கட்டினுடைய நடு
தண்ணி பகுதியில் எடுத்து போய் அமுக்கி கொண்டுறாங்க. கொன்னுட்டு இந்த 4 பேரும் போதையில் தலைக்கேறி வெளியே போயிட்டாங்க. வெளியூர்காரங்க அப்படிங்கிற காரணத்தினால போயிட்டாங்க. இப்படி கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆன உடனே கணவர் வந்து வீட்டுக்கு வர்றாருங்க. எங்கே தன்னுடைய மனைவியை காணாமல் போய் தேடிட்டு கடைசி ஆற்றுப்படுகை ஓரத்தில் வந்து பார்க்கும்போது துணிகள் மட்டும் இருந்திருக்குங்க. துணிகளை பார்த்து இவங்க 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக அணைக்கட்டு பகுதியில் தான் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. எல்லா பகுதியிலும் தேடி பார்த்துட்டு அதே நேரத்தில் இறந்து போன பெண்ணுக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால தண்ணிக்குள்ள தான் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் உள்ள இறங்கி தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது அந்த 4 வயது குழந்தையும் அந்த தாயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணிக்குள்ள இறந்து போய் கிடக்குறாங்க. மதியத்துக்கு மேலே தானே இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால தான் உள்ளேயே பாடி தங்கிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம்னா அதுக்கு மேலே வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே தேடி அந்த 2 சடலங்களையும் வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்து அந்த சடலத்தை பார்த்து அந்த கணவர் பயங்கர கூச்சலிட்டு கத்துறாருங்க. அந்த கொலைகாரர்கள் நினைச்ச மாதிரியே அந்த 2 உயிர்களும் தண்ணிக்குள்ள வந்து நீச்சல் தெரியாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்பி அந்த 2 பேர்த்தையும் எடுத்து போய் நல்லடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் அந்த கொலை செய்த 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வரவே இல்லைங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு தெரியாத மாதிரி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள வந்து விசாரிக்கும் போது தண்ணியில மூழ்கி தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர்காரங்க அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சந்தோஷத்தோடு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த சமூக விரோதிகள் கள்ளச்சாராயம் குடிப்பதற்காக அதே கருவேலம் பகுதிக்கு 10 நாள் கழிச்சு வந்திருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு திரும்பி போனாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்பி போகவே இல்லைங்க. அன்றைய நாள் இந்த கள்ளச்சாராயத்தை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்கள் குடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 4 பேர் குடிச்சிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகவே இல்லைங்க. அதற்கடுத்து அந்த 4 பேரையும் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் கழிச்சுங்க அந்த லோக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் யாரோ ஒருத்தர் சாராயம் குடிப்பதற்காக வரும்போது நாத்தம் அடிக்கிறத பார்த்துட்டு புதற்குள்ள தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது ஒரு சேர இந்த 4 பேரும் பர்டிகுலர் புதர் பகுதியில் மாண்டு போய் கிடக்குறாங்க, இறந்து போய் கிடக்குறாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மர்மம் தாங்க. நீங்கள்லாம் யோசிக்கலாம் அந்த கள்ளச்சாராயத்தில் ஏதாவது கலப்படம் ஏற்பட்டு இறந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றைய நாள் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த சாராயத்தை குடிச்சிருக்காங்க. கரெக்டாக இந்த பெண்ணை சீரழிச்ச அந்த 4 பேர் மட்டும்தாங்க குடிச்சிட்டு இறந்து போயிருக்காங்க. இந்த 4 பேர் தான் அந்த தாயும் குழந்தையும் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சாராயம் குடிச்ச அன்றைய நாள் இந்த 4 பேரும் சேர்ந்து உள்ளூர்காரங்க ஒருத்தர்கிட்ட உளறிருக்காங்க. உங்கள் ஊர் பொண்ணு ஒருத்தி 10 நாளுக்கு முன்னாடி குழந்தையோடு வந்தா ஆசை பொறுக்க முடியாமல் அவளை ரொம்ப சீரழிச்சு நாங்கள் கொண்டுட்டு அப்படி சொல்லிட்டு போதையில் உளறிட்டாங்க. அந்த 4 பேர் தான் இப்போ மாண்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர்காரருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. அந்த 4 பேரும் சொன்ன விஷயம் கேட்டு விளையாட்டுத்தனமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த நபருக்கு அப்போதான் சீரியஸ்னஸே புரிஞ்சிருக்குங்க. அதற்கடுத்து கிராமவாசிகள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த 4 பேரும் தான் அந்த தாயையும் குழந்தையும் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவ ஆரம்பிக்குதுங்க இந்த செய்தியா. இதோடு அந்த இறந்து போன பெண்ணினுடைய ஆட்டம் நின்றுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. எப்போதெல்லாம் அந்த கருவேலம் பகுதி மற்றும் அந்த ஆற்றுப்படுகை ஓரத்தில் ஆண்மகன்கள் வர்றாங்களோ அவங்க யாரை பார்த்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் சரிங்க தவறான நோக்கத்தோடு பெண்களை சீரழிக்கக்கூடியவங்க தான் அப்படி சொல்லிட்டு மூர்க்கத்தனமாக நினைச்சிட்டு எல்லாத்தையும் கொள்ளதாங்க பார்த்துட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த 4 பேர் மட்டும் இல்லாமல் உள்ளூர் கிராமத்தை சேர்ந்த நல்லவர்கள் ஒரு 4-5 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேலங்காட்டுக்குள்ளே வந்தவங்கள போட்டு தெளிச்சுங்க அந்த பெண்ணினுடைய ஆன்மா. இப்படியே துர்மரணங்கள் நடந்துட்டு இருந்த காரணத்தினால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அந்த ஊர் மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திருமலை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சித்தர் ரொம்ப காலமாக அவர் ரொம்ப ஃபேமஸானவருங்க. பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். நிறைய கிராமத்தில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாகாளியம்மன் மாரியம்மன் கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமலை சித்தர் கல்லெடுத்து கோவிலா சின்ன கோவிலா வச்சுட்டு போனவங்க தான் ஆமாங்க. அது ஒரு வரலாறே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திருமலை சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் பகுதியில் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியுதுங்க. அந்த சித்தர்கிட்ட போய் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்கிறாங்க. அப்போது அந்த சித்தர் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நீங்கள் நினைக்கிறது சரிதான், அப்பாவியாக உயிர் விட்ட அந்த பெண்ணினுடைய ஆன்மாவை இதையெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது நல்லவங்க எல்லாத்தையும் கொள்ளுது அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஒரே ஒரு தீர்வு, ஆற்றிலேயே இருக்கக்கூடிய ஒரு லிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கல் கிடைக்கும். அந்த கல்லை கொண்டு வந்து ஆற்றுப்படுகையினுடைய எல்லையில் அந்த கருவேலம் இருக்கக்கூடிய புதரில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நட்டுருங்க. நட்டுட்டு சீலக்காரியம்மன் அப்படி சொல்லிட்டு வேண்டி அந்த தெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஆற்றுப்படுகைக்கும் இனிமேல் நடக்கக்கூடிய மரணங்களுக்கும் அந்த சீலக்காரியம்மன் தடுத்து நிப்பாட்டிடும். நீங்கள் பயப்படாமல் இதை செய்யுங்க அப்படி சொல்லிட்டு திருமலை சித்தர் சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த அணைக்கட்டு பகுதியில் கல்லை தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது லிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைஸில் ஒரு கல் கிடைக்குதுங்க. அந்த கல்லை கொண்டு வந்து தான் அந்த சீலக்காரியம்மன் கோவில் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் பிரதிஷ்டை பண்ணி வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீலக்காரியம்மன் கோவிலை அங்கே வடிவமைச்சு வேண்டின பின்னாடி அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாலிபர்கள் அங்கே வந்தாலும் கொல்ல ட்ரை பண்ணுமாங்க. ஆனால் எப்படியாவது அந்த சீலக்காரியம்மன் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுருமாங்க. அதே மாதிரி தான் கிட்டான் சங்கிலி மற்றும் இந்த வண்டிக்காரர் 3 பேர்த்தையும் அந்த சீலக்காரியம்மன் கடைசி நேரத்தில் காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீலக்காரியம்மன் அந்த பிரதிஷ்டை பண்ண பின்னாடி எந்த உயிரும் அங்கே போகலையாமங்க. அதே நேரத்தில் அந்த இறந்து போன பெண்ணினுடைய ஆட்டமும் அடங்காமல் அப்பப்போ வந்து யாரையாவது கொல்ல ட்ரை பண்ணுமாங்க. அப்போதெல்லாம் இந்த சீலக்காரியம்மன் காப்பாற்றி கொண்டு வந்து காவல் தெய்வம் மாதிரி நின்று காப்பாற்றி விட்டுருமாங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த பூசாரி சொன்ன உடனே 3 பேரும் அப்படியே மெய் சிலுத்து போயிட்டாங்க. அதற்கடுத்து அந்த சீலக்காரியம்மனை வேண்டிட்டு அங்கிருந்து விடைபெற்று அவங்களுடைய கிராமத்துக்கு வந்தாங்க. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் இந்த மின்னஞ்சல் என்பது
அப்புறம் தங்கராஜனுடைய அப்பா சங்கிலி, அப்புறம் கிட்டான், அந்த வண்டிக்காரர் 3 பேரும் நல்லா தாங்க இருக்காங்களாமா. வாரத்திற்கு ஒரு முறை அந்த சீலக்காரியம்மன் கோவிலில் போய் அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணிட்டு வேண்டிட்டு வருவாங்களாமங்க. காவல் தெய்வமாக நினைக்கிறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய குலதெய்வம் மாதிரி சீலக்காரியம்மன் இந்த 3 குடும்பமும் இப்போது வரைக்கும் வேண்டிட்டு இருக்காங்களாமுங்க. இந்த சம்பவம் 2000 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். என்னுடைய அப்பாவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நடந்தது. மறக்காம அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தால அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.